ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் அப்டேட் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வரும். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த மாதிரி எக்ஸாக்டாக இந்த சேனலோட டாப்பில் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆன ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருந்தது மார்க்கெட்டு. ஸோ இந்த அப்வர்ட் சேனல் நேற்றே நான் ட்ராப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த அப்வர்ட் சேனல் யாராவது ட்ராப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த சேனலோட டாப்பில் தான் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகி திருப்பி அந்த சேனலோட பாட்டம் வரைக்கும் வந்து அதே இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபேக் பிரேக் அவுட் இந்த இடத்துல கொடுத்துருந்துருக்கு. ஸோ ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் மார்க்கெட் உள்ள வந்து திரும்பவும் நம்ம ட்ராப் பண்ண அந்த எம்பேட்டனோட டாப்ல இருந்து தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே அந்த எம்பேட்டனோட டாப்ல இருந்தால் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே ஃபர்ஸ்ட் டச் செகண்ட் டச் கொடுத்தோன்னே இந்த ட்ரெண்ட் லைன் நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு டவுன்வர்ட் சேனல் மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் ட்ரேட் ஆகும்போது திருப்பி வந்து சேனலோட டாப் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அங்கேருந்து கீழே வரும்போது திருப்பி இந்த பாட்டம் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,336 இந்த லெவலில் வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ 1 2 3வது இடம் நாளைக்கு 3வது இடத்துல ஒரு வேளை உடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உடைச்சதுன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும். அப்படி இல்லாமல் உடைக்காம திருப்பி இங்கேருந்து ரிவர்ஸ் அடிச்சு அப்படின்னா திருப்பி வந்து சேனலோட பாட்டம் டாப் ஆன 22,380. ஸோ அதை உடைச்சது அப்படின்னா 22,400 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணி ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு மேலே போச்சு அப்படின்னா 22,457 செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். தேர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 22,520. ஸோ இந்த 3 லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் இதான் ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இந்த லெவலில் உடச்சதுன்னா மேஜர் ஃபால் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதான் வந்து நிஃப்டியோட வியூ, நாளைக்கான வியூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக சேம் ஒரு சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் லெவலு. ஸோ அந்த லெவலை உடச்சு மார்க்கெட் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆகி திருப்பி லெவல்குள்ளே மறுபடியும் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எத்தனை பேர் பிரேக் அவுட்னு சொல்லிட்டு எடுத்து அடி வாங்கினாங்கன்றது தெரியல. ஒருவேளை நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நேற்று இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், உடச்சாங்கன்னா மேலே போய் ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரீடெஸ்ட் ஆச்சுன்னா இந்த ஹைக்கு மேலே தான் திருப்பி என்ட்ரி. அப்படி வரல மார்க்கெட்டு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் உள்ள க்ளோஸ் ஆகி திருப்பி சேனலோட டாப்பே ரெஸ்பெக்ட் பண்ணி மறுபடியும் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்கிறதுனால எக்ஸாக்டாக மறுபடியும் வந்து ஒரு வியூ தான் கிடச்சிருக்கு. எக்ஸாக்டாக அதே சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால திருப்பி வந்து பாட்டமோட சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 47,983 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அது கீழே மார்க்கெட் ஒரு வேளை உடச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 47,872. அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 47,793. ஸோ ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48,096. ஸோ அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48,167. ஸோ நெக்ஸ்ட் சென்செக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து ஒரு ஒன் சைட் ஸ்டாக் மூவ்மெண்ட் டெய்லி நான் இனிமேல் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்க போகிற ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெல்லு வந்து நாளைக்கு பெராமில் என்டர்பிரைசஸ் வந்து நாளைக்கு எல்லாருமே வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதை வந்து நாளைக்கு டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டான்றதை நான் சொல்லிடுறேன். ப்ரீவியஸ் ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் இதில். ஸோ ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன் இதில் நான். நாளைக்கு பெல்லில் வந்து புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது டவுன் ட்ரெண்ட் சைடு ஸ்டாக்ல செல் பண்ணுறவங்க செல்லிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க. புட் ஆப்ஷன் சைடு ட்ரேட் எடுக்கிறவங்க நாளைக்கு பெல்லில் ஓப்பன் ஆகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து புட் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 862 நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 885 இருக்கு. ஸோ 862 வரைக்கும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஒன் சைடு மூவ்மெண்ட் ஸ்டாக் இது. ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. 912 அப்படின்றது ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஹை. நாளைக்கு ஓப்பனர்ல இருந்து கண்டிப்பாக இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் நாளைக்கு ஒன் சைடு மூவ்மெண்ட்டுக்கான ஸ்டாக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்செக்ஸ். ஸோ டெய்லி வந்து ஒன் சைடு மூவ்மெண்ட்டுக்கான ஸ்டாக்கை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான். ஸோ ஒரு சில நாள் கிடைக்கலாம், ஒரு சில நாள் கிடைக்காம போகலாம். ஸோ கொடுக்குற அன்னைக்கு ட்ரேட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து பெல்லை வந்து வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றத. ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதுவும் வந்து ஒரு நிஃப்டி மாதிரியே சொல்லியிருந்தோம். நிஃப்டி சென்செக்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான்
சப்போர்ட் லெவல் இந்த லெவலில் தான் கொடுத்துருந்தோம். பட் ஓப்பன் ஆனது வந்து ரொம்ப ஹையாக ஓப்பன் ஆயிருந்தது மார்க்கெட்டு. ஸோ இந்த ஹைட்டில் தான் ஓப்பன் ஆகி ஒரு எம்பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த ஹைட்டையும் இந்த லோவையும் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் மூவ்மெண்ட் தான் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் மார்க்கெட்டில் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 73,620 நாளைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 73,952 ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 74,262. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 74,071. ஸோ இந்த 3 லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிற்கிற லெவல் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கு. ஸோ 73,756 நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். அது கீழே மார்க்கெட் உடச்சு க்ளோஸ் வச்சது அப்படின்னா 73,620 வரைக்கும் ஃபால் வரலாம். ஸோ அதுக்கு கீழே வரும்போது இந்த லெவலான மேஜர் சப்போர்ட்டான 73,454 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் வந்து நாளைக்கு சென்செக்ஸ்க்கான லெவலு. ஸோ ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஒருவேளை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலான டார்கெட்டான இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து போய் டார்கெட் கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் 74,407. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க 74,041. ஸோ அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 74,258. அதுக்கு மேலே இருக்க லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 74,411. ஸோ கீழே இருக்க லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிற்கிற லெவல் நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ அதை உடச்சது அப்படின்னா 73,624. ஸோ அது கீழே நம்ம போட்ட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போட்டோம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு 73,450 அப்படின்ற லெவலில். ஸோ இதான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டுக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸான அப்டேட்டு. ஸோ ஒன் சைட் மூவ்மெண்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது பெல்ல கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓவராலாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னா ட்ரேட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கு ட்ரேட் எடுக்க வேணாம். ஸோ கீழே வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. ப்ரீவியஸ் ஐயான இந்த லெவலில் கூட ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். 895 லெவலில் ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் தான் நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 862 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வந்து க்ளோஸ் கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதான் வந்து நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்க்கான அப்டேட்டு. ஸோ டெய்லி வந்து ஒன் சைட் மூவ்மெண்ட் ஸ்டாக் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸஸ் இருக்குது, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.